வரக்கூடிய சின்ன சின்ன தடையிலே நீங்க முடங்கி நின்னுட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய அந்த பயணம் பாதியிலே நின்று போயிடும். ஸோ இனிமே இந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இன்றைக்கு அம்மன் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது பிளெஸிங்ஸ்னா மெசேஜா என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நான் அப்போ தனியா இருக்கிறேன், தனியா இருக்கிறதா என்னுடைய பலம், எனக்கு பின்னாடி என்னுடைய அம்மா இருக்காங்க. ஸோ அதனால என்னால எங்குமே தனியா என்னால போயிட்டு ஜெயிக்க முடியும், எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க அன்புக்காக எங்கேயும் இயங்க கூடாது, தேடி போக கூடாது. அன்புக்காக கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த தை வெள்ளி இறுதியில வரக்கூடிய இந்த தை வெள்ளி இன்றைக்கு அம்மன் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது பிளெஸிங்ஸ்னா மெசேஜா என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்க மனசுல ஒரு அம்மன் சொரூபத்தை வச்சிருப்பீங்க இல்லையா, இவங்கதான் என் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. 3 திருவுருவ படம் உங்களுக்கு வரும் அம்மனுடையது. இந்த 3 திருவுருவ படத்துல எதை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருவுருவ படம் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த படத்திற்குரிய மெசேஜ் நம்ம பார்க்கலாம். எல்லா படத்திற்குரிய மெசேஜும் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கான அம்மன் தரக்கூடிய மெசேஜ் நீங்க பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட. ஸோ இப்போ நம்ம 3 திருவுருவ படத்தை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு தென் 1 by 1 உங்களுடைய அம்மன் தரக்கூடிய மெசேஜ்குள்ள போயிடலாம். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 1 முதல் திருவுருவ படத்தை நீங்க செலக்ட் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 அம்மனை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நல்லா வேண்டிக்கோங்க. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ். ஸோ உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, வாழ்க்கையில எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, இடர்பாடுகள் வந்தாலும் சரி, நீங்க ஒரு நதி போல ஓடிக்கிட்டே இருக்கணும். நதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கற்கள் இருக்கும், பாறைகள் இருக்கும், டேம் கூட கட்டியிருப்பாங்க, என்ன வேணாலும் தடுப்பு சுவர்கள் இருக்கும், தடுப்பணைகள் என்ன இருந்தாலும் நதி அது போற போக்குல போயிட்டே இருக்கும். அது தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஓட்டமும் ஒரு நதி மாதிரி இருக்கணும். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த மாதிரியான தடைகள் வந்தாலும். ஒரு தடை வருதுன்னு சொல்லிட்டு நீங்க முடங்கிடக்கூடாது. தடை வந்துருச்சு, அப்ப அதுதான் அதற்கான சுவர், நம்ம ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னு முடங்க கூடாது. அந்த தடைகளை மீறி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இந்த ஒரு மனப்பான்மையோட நீங்க செயல்படணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க எந்த இலக்கு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் ரீச் பண்ண முடியும். வரக்கூடிய சின்ன சின்ன தடையிலே நீங்க முடங்கி நின்னுட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய அந்த பயணம் பாதியிலே நின்று போயிடும். ஸோ இனிமே இந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. நீங்க வீட்டுல துளசி வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வளர்க்கணும்னாலும் துளசி வாங்கி வளங்க. டெய்லியும் அந்த துளசி செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க. அம்மனை மனசுல நினைச்சிட்டு கண்டிப்பா உங்களுடைய அந்த காரியங்கள் வெற்றியாகும். தடைகள் வந்தாலும் அது தொடர்ந்து நீங்க போகிறதுக்கு உங்களுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்றதும் அம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அண்ட் அம்மனை நினைச்சு நீங்க வெள்ளிக்கிழமை சிகப்பு நிற ட்ரெஸ் போட்டுட்டு அம்மன் கோவிலுக்கோ இல்ல வீட்டுல விளக்கேத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சிகப்புன்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். நீங்க இதுல இருந்தும் நீங்க வெளியேறி ஓடாத மாதிரி உங்களோட பயணம் தொடர்ந்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயங்களும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் முதல் திருவுருவ படத்தை அம்மனை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு தைவெள்ளி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க.
ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 இரண்டாவது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த தை வெள்ளியில அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க தனிமையில இருந்தாலும் சரி, தனிமையில விடப்பட்டாலும் சரி, ஒரு விஷயத்த மட்டும் சிம்ம வாகினி, அம்மனுடைய வாகனம் என்ன? சிங்கம். சிங்கம் வந்து எப்பவுமே தனிமையில தான் இருக்கும், அதனாலதான் அது வந்து ராஜா. சோ நீங்களும் உங்களுடைய தனிமையை நீங்க வந்து உபயோகமா பயன்படுத்திக்கணும். நீங்க தனிமை ஆயிக்கிட்டீங்க, என்னை தனிமையாக்கப்பட்டுட்டாங்க, என்னை எல்லாரும் தள்ளி வச்சுட்டாங்க, நான் தனியாயிட்டேன் அப்படின்ற ஒரு அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாவோ இல்ல அது வந்து ஒரு மைனஸாவோ நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா அம்மன் உங்க கூட இருக்கிறாங்க. சோ அந்த அம்மன் இருக்கும் போது அப்ப எப்படி ஒரு சிம்ம வாகனத்தை வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு சிம்மமா யோசிங்க. நான் அப்போ தனியா இருக்கிறேன், தனியா இருக்கிறதா என்னுடைய பலம், எனக்கு பின்னாடி என்னுடைய அம்மா இருக்காங்க. சோ அதனால என்னால எங்குமே தனியா என்னால போயிட்டு ஜெயிக்க முடியும், எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா மனப்பூர்வமா ஏத்துக்கணும். நீங்க அதை ஏத்துக்கிட்டாலே நீங்க மோர் தென் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவீங்க, உணர்வும் செய்வீங்க. அண்ட் உங்களுடைய இந்த ஆன்மீகமா இருக்கட்டும் இல்ல பக்தியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மலையை கூட தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். அப்ப அந்த பக்தியை வந்து இந்த தனிமையில இருக்கும் போது உபயோகமா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்கள், நெருக்கடிகள், கஷ்டகாலங்கள், இடர்பாடுகள் இருந்தாலும் அதை ஈஸியா உங்களால அதெல்லாம் தகர்த்துட்டு நீங்க முன்னோக்கி போக முடியும். அப்போ பக்தின்ற ஒரு விஷயத்தால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அழகானதா மாத்திக்க முடியும், முன்னோக்கி எடுத்துட்டு போக முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. எப்பவுமே நான் வந்து அம்மனுடைய ஒரு குழந்தை. சோ என்னால எது வேணாலும் பண்ண முடியும், ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னால எந்த விஷயத்த காரியத்தை வேணாலும் நான் செய்ய முடியும். நான் தனியா இருக்கேன்றதுனால அது ஒரு குறை கிடையாது. நான் வந்து தனியா சுதந்திரமா சில விஷயங்கள்ல ஈடுபட முடியுது அப்படின்றத அதை பிளஸ்ஸா மாத்திக்கிட்டு நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ஸ்ட்ராங்கா உங்களுடைய கனவுகளை வந்து அடையறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்றதுதான் அம்மன் உங்களுக்கு இந்த தை வெள்ளியில கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2, இந்த இரண்டாவது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ண உங்களுக்கான அம்மன் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஆதி பராசக்தியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, மூன்றாவது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ண உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மனசுல நல்லா அம்மனை வேண்டிக்கோங்க, என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு பிளெஸிங்ஸா கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமீப காலமா உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்க, அன்புக்குரியவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நீங்க வந்து யார் மேலெல்லாம் அதிக அன்பு வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து நான் யாரெல்லாம் நம்பனோ, யார் மேலாம் அன்பு வச்சனோ அவங்க எல்லாம் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க, விலகிட்டு இருக்காங்க. இது ஏன் இது? அப்ப நான் வந்து என்ன தப்பு செஞ்சுட்டேன், என் வாழ்க்கை வந்து அவ்வளவுதானா இதுக்கு மேல? இந்த மாதிரியான ஒரு யோசனைகள்லாம் இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கிறது, நீங்க இதற்கு மேல யாரையும் தேடி போக வேண்டாம், அன்பை தேடி நீங்க போக வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்த அன்பானதா மாற்றுங்க. அப்போ உங்களோட இப்ப யார் இருக்காங்களோ அவங்க கூட அன்பா இருங்க. சோ அப்ப நீங்க அன்பானவங்களா இருக்கும் போது அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா போனவங்க கூட திரும்பி வருவாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த அன்புக்காக தேடி வருவாங்க. அப்ப நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அன்புக்காக எங்கேயும் இயங்க கூடாது, தேடி போக கூடாது, அன்புக்காக உங்களை எல்லாரும் தேடி வர வைக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க வாழ ஆரம்பிக்கணும் முழுமையா. சோ அதாவது இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறது, அதுவும் ஒரு விதமான அன்பு தான். இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் எண்ட் ஆயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. சோ ஒரு மறுசுழற்சி மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிக்கும். அதுல அந்த சுழற்சியில எல்லாமே இனிமே நன்மை மட்டும்தான் உங்களோட லைஃப்ல இருக்கும். சோ தீய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி போயிட்டு இருக்கும். சோ அதை வந்து நீங்க இழுத்து பிடிக்காதீங்க, அன்புன்ற ஒரு பேரால ரிலீஸ் பண்ணுங்க. என்ன இருக்கோ அதை வந்து அன்பா பாத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து வேலை எல்லாம் கைவிட்டு போயிருக்கும். சோ வேலை போச்சுன்னா கூட வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து முழு மனதோட வந்து செய்யுங்க. அப்ப அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுக்கும். அப்போ இருக்கிறத முழு மனதோட சந்தோஷத்தோட அது அன்பு கலந்து நீங்க செஞ்சீங்கன்னா இழந்ததை விட உங்களால அதிகப்படியா மீட்டெடுக்க முடியும். ஒரு மறுசுழற்சிக்கான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில. அப்போ அதுல இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கையில இடுங்க அப்படின்றதுதான் அம்மன் உங்களுக்கு இந்த தை வெளியில கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா
ஈஸியா இருக்கு. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான அம்மன் மெசேஜ் பார்த்தோம் இந்த தை வெள்ளிக்கு. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஆதி பராசக்தியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, தை வெள்ளிக்கு நம்ம அம்மன் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம். இந்த வருடத்திற்கான இந்த இறுதி தை வெள்ளிக்கு நம்ம அம்மன் தந்த மெசேஜ் பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஆதி பராசக்தியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.